மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க விடுதலை போலீஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2ஆம் நிலை காவலர் அப்படின்னா பிசின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவங்களுக்கு எக்ஸாமில் தமிழ் சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. தமிழ் தகுதி தேர்வு நம்ம பொது தேர்வுன்னு சொல்லுவாங்கள்ல. பொது தேர்வில் வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம மார்க் ஸ்கோரிங் பேப்பர் சொல்லுவாங்க. அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே 70 மார்க் சரிங்களா. மொத்தம் 70 மார்க்கு. 70 மார்க்கு நம்ம எவ்வளோ தான் எடுத்தாலுமே நம்ம தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இதை திருத்துவாங்க. இப்போ மொத்தம் தமிழ் தகுதி தேர்வில் 80 கொஸ்டினும், அப்புறம் வந்து இப்போது தகுதி தேர்வு அப்படின்னா நம்ம மதிப்பெண் தேர்வுன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு எடுக்கக்கூடிய மார்க் இந்த 70 இருக்குது. இந்த 70 மார்க்கு நம்ம எவ்வளோ தான் எடுத்தாலுமே இந்த 80 மார்க்கில் அவங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்னா 40% நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பேப்பரவே திருத்துவாங்க சரிங்களா. அப்போது இந்த தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா போன தேர்வில் 2025 தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு முன்னே 2024 2023 அந்த டைமில் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுலேயே பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க என்ன தான் அந்த எக்ஸாமில் நம்ம முதன்மை தேர்வில் நம்ம அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலுமே இதில் நம்ம 40% நம்ம மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பேப்பரே திருத்துவாங்க. அப்போ நம்ம தமிழ் எந்தளவுக்கு முக்கியங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம தமிழ் தானே அப்போ நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிலாம் கிடையாது. அது இல்லாமல் இந்த தமிழில் இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இதில் இருந்து சைக்காலஜிக்கு தமிழ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மதிப்பெண் வந்து சைக்காலஜியாக நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. சைக்காலஜியில் மொத்தம் 25 மார்க் சரிங்களா. சைக்காலஜியில் 25 மார்க்கில் இந்த 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அதிலிருந்து அப்படியே இலக்கண பகுதியிலேருந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம தமிழ் படிக்கிறனால தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் நம்ம பாஸ் பண்ணுறோம், ப்ளஸ் நமக்கு சைக்காலஜிக்கு யூஸ் ஆகுது. அப்போ தமிழ் எந்தளவுக்கு முக்கியங்கிறத தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பாருங்கள், நம்ம தமிழ் சம்மந்தமாக கிளியராக முடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த முதன்மை தேர்வு நம்ம அந்த தேர்வில் 70 மதிப்பெண் தேர்வில் இருக்கான சிலபஸ் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் மட்டுமே நம்ம பார்க்கலாம் இப்போ சரிங்களா. சிம்பிளாக பார்ப்போம். இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் நீங்கள் வளவலாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. தமிழ் மொழி தகுதி தேர்வின் குறைந்தபட்சம் 32 மதிப்பெண், அதாவது 40% விண்ணப்பதாரர்கள் விடை அளிச்சிருக்கணும் சரிங்களா. ரொம்ப பெருசாக இல்லை. இதுக்கு வந்து கிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம கொடுத்துருப்பாங்க. 80 கேள்வி கேட்பாங்க. 80 கேள்வியில் வெறும் 32 கேள்வி மட்டுமே நம்ம சரியான விடை அளித்தாவே போதும். இப்போ 80க்கு 80மே எடுக்கணுமா அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த 32 மதிப்பெண் இருக்குல்ல, அந்த 32 மதிப்பெண்ணை வந்து முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், முதன்மை தேர்வுனா இங்கே இருக்குது. இந்த சிலபஸில் இருக்கிறது தான் பகுதி 2ல் முதன்மை தேர்வு. இதுதான் நமக்கு வேலை வாங்கி தரக்கூடிய மதிப்பெண், தரக்கூடிய ஒரு இடம். இந்த தேர்வில் 70 கேள்விகள் கேட்பாங்க, 70 மதிப்பெண் இருக்கும். இதுதான் நமக்கு வேலை வாங்கி தர்றது. ஆனால் இதில் நம்ம 32 மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த பேப்பரையே திருத்துவாங்க சரிங்களா. இந்த பகுதியவே திருத்துவாங்க. அதனால் இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் சரிங்களா. இது எப்படி படிக்கணுங்கிறத இப்போ நம்ம இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ இப்போ நான் 32 மதிப்பெண் எடுத்துட்டேன். இந்த மார்க்கையுமே இந்த 32 மதிப்பெண் இருக்குது இருங்க. இந்த 32 மதிப்பெண் இருக்குது. இந்த 32 மதிப்பெண் ப்ளஸ் நம்ம இங்கே இந்த மார்க்கு சேர்த்து கூட்டுவோம், அப்படிலாம் கூட்ட மாட்டாங்க. இந்த பகுதியில் இருக்கிறது தனியாக கூட்டிடுவாங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எலிஜிபிளுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர இது நம்ம வேலை வாங்கி தர்றதுக்கான மதிப்பெண் கிடையாது சரிங்க. தமிழ் வந்து வேலை வாய்ப்பு தர்றதுக்கான மதிப்பெண் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சரிங்களா. இப்போது இந்த தமிழ் வந்து எப்படின்னா 10ஆம் வகுப்பு வரைங்க தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் தமிழ் பாடநூல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் சரிங்களா. இது வந்து தமிழ் பாடநூல்கள் நம்ம தமிழ் புத்தகம் பள்ளி பாட புத்தகத்திலேருந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு சரிங்களா. இதை 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. முக்கியமாக என்னென்ன பிரிவுனா இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் சரிங்களா. இந்த 3 பகுதி தான். இந்த 3 பகுதியில் நமக்கு சைக்காலஜியில் கேட்பாங்க பார்த்தீங்களா. இந்த பகுதி இலக்கண பகுதி சரிங்களா. இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கோரிங் பேப்பரில் 5 மார்க் கன்ஃபார்ம் சரிங்களா. அப்போ 5 மார்க் கன்ஃபார்ம். நமக்கு ஒரே கலர் 2 மாங்காய் மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம இது சைக்காலஜி நமக்கு கிடைக்குது சரிங்களா. இதில் பாருங்கள்,
இலக்கணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எழுத்து 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 இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொழித்திறன், பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த இலக்கண பகுதியில் தாராளமாக இருக்குது. இந்த இலக்கணம், இந்த அணி இலக்கணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியில் ஒவ்வொரு உரைநடை இப்போ ஒரு தமிழ் பாடத்தில் அப்படின்னா செய்யுள் இருக்கும், இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும். அந்த இலக்கணங்கிறது கடைசி கட்டத்தில் இருக்கும், கடைசி பேப்பரில் அந்த கடைசி பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ இலக்கணத்தை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாவே தாராளமாக போதும். சரிங்களா? இதுக்கு தனியாக வேறு ஒரு புக்கு வாங்கணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமே இல்லை. ஸ்கூல் புக்கு தாராளமாக போதும். ஏன்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒவ்வொரு செயல் பாடத்துக்கு இப்போ செயல் பாடம் படிச்சிட்டோன்னா அது புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடியது மட்டும் நீங்கள் மேலோட்டமாக படித்தாவே போதும். வேறு இதுக்கு தனியாக ரொம்பலாம் போட்டு மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? புரியுதுங்களா? எதிர் சொல் எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுக்கு அறிதல் மற்றும் இது சம்பந்தமான தலைப்புகள். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக் பேக் பின்னாடியே தாங்க இருக்குது. புக் பேக் பின்னாடி இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இந்த எதிர் சொல்லுக்கு அதில் இருக்குது, பொருந்தா சொல்லுக்கு புக் பேக்லேயே இருக்குது, பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரம் எல்லாமே ஒரு இயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இயலுக்கு பின்னாடி புக் பேக்கில் பாருங்கள் இது எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரொம்ப டீப்பாக படித்து மண்டையை குழச்சிக்கணும் அவசியமே. நீங்கள் புக் பேக்கை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் போல். புக் பேக்கில் இவ்வளோ இருக்குது. இதில் இருந்து தான் நமக்கு கேள்விகளும் நேரடியாக இடம்பெறுது. சரிங்களா? அதனால் இதுக்கு என்ன சோர்ஸ்னால் புக் பேக்கை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த இது வரைக்கும் பாருங்கள், அந்த இலக்கண டாபிக் இருக்குல்ல, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, பொது இலக்கணம், இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிட்டாலே போதும். இப்போ இலக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கியம் பார்த்திங்கன்னா இலக்கியம் திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், முட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகிய தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள், தொடரை நிரப்புதல் மற்றும் இது சம்பந்தமான தலைப்பு, இது எல்லாமே இலக்கியம் சொல்லுவாங்க. இலக்கியம், இந்த இலக்கியத்தில் நீங்கள் தமிழ் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு 6th புக்கு 7th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது இலக்கியம் சார்ந்த ஒரு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி செப்பரேட்டாக அவங்க என்ன டாபிக் கொடுப்போம், திருக்குறள் கொடுத்துருக்காங்க, திருக்குறள் சம்மந்தமான நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். தொல்காப்பியம் கொடுத்துருக்காங்களா, தொல்காப்பியத்தை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். இந்த கம்பராமாயணம், வெட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், இந்த மாதிரி அந்த தலைப்பில் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தேடி படிக்கணும். உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க. நான் இந்த தலைப்பில் எங்கெங்கே இருக்குது, எப்படி படிக்கணுங்கிறத வேர் டு ஸ்டடி கண்டிப்பாக நானே கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தது வீடியோவில் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி அந்தந்த தலைப்புகளை மட்டுமே படித்தாவே போதுமே தவிர வேறு எதுவும் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை இந்த இலக்கண பகுதி ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். இதை நீங்கள் சும்மா நார்மலாக எப்படி படிப்போம் அந்த மாதிரி சும்மா நார்மலாக படித்தாவே போதும். சரிங்களா? ஏன்னா இலக்கணத்துக்கு நம்ம தெளிவாக படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு சைக்காலஜியில் 5 கொஸ்டின் வருதுங்கனால இது நம்ம எப்படின்னா இது கொஞ்சம் நீங்கள் நார்மலாக படித்தாவே போதும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், தமிழ் அறிஞர்கள், தமிழின் தொன்மை, தமிழரின் பண்பாடு, தமிழ் உரைநடை, தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் மற்றும் இது தொடர்பான சம்பந்தமான தலைப்புகள். வேறு ஒன்றுமே இல்லை தலைவா. இது உரைநடை. இந்த பகுதி உரைநடையில் கொடுத்துருப்பாங்க, பாடப்பகுதியாக கொடுத்துருப்போம். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இலக்கண பகுதி ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடியில் இருக்கும், அதை படிக்கிறீங்க. புக் பேக்கை தெளிவாக படிக்கிறீங்க. இலக்கண பகுதியை முடிச்சுடுங்க. இலக்கியம் அப்படின்னா இலக்கியத்தில் இவங்க கொடுத்துருக்க டாபிக் என்னவோ அதை மட்டுமே படிங்க, எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை. உரைநடை, தமிழ் அறிஞர்கள் தமிழ் தான் இந்த உரைநடைன்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு தமிழில் உரைநடை இருக்குது. அந்த உரைநடையை மட்டும் நீங்கள் மேலோட்டமாக படித்தாவே போதும். நீங்கள் 32 மார்க் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கணும் ஒரு துளி 33 மார்க் எடுக்கணும் கூட அவசியமே கிடையாது. நீங்கள் 80 கொஸ்டினில் 32 மார்க் எடுத்தால் போதும். சரிங்களா? அப்படி படித்து நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். இது அவ்வளோ பெரிய கஷ்டமும் கிடையாது. இது புரிஞ்சிக்காமல் மாணவர்கள் கிட்டத்தட்ட 2-3 எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே பாஸ் பண்ணலைங்கிறது வேதனையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம முதன்மை தேர்வுக்கு அதிகமாக கொடுக்குற முக்கியத்துவம் தமிழுக்கு சுத்தமாகவே கொடுக்குறதில்ல. நான் ரொம்ப டீப்பாக முதன்மை தேர்வுக்கு அளவுக்கு நீங்கள் கொடுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் தமிழ் கொடுத்தது. இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்குற பள்ளிப்பாட புத்தகத்தை மட்டும் படித்தா போதும். அந்த பள்ளிப்பாட புத்தகத்தை இலக்கணத்தை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கங்க. அது சைக்காலஜிக்கு 5 கொஸ்டின் வருது.
மற்றபடி இலக்கிய முன்னேடு வந்து உங்களால் மேலோட்டமாக சும்மா நார்மலாக படிங்க போதும். ஒரு நாளைக்கு ஒரு இயலை வச்சு நீங்கள் நார்மலாக படிச்சிங்கன்னா போதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு இயல்னா ஒரு மணி நேரத்தை அதை முடிச்சிடலாம். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த முதன்மை தேர்வுக்கான நம்ம இதை எப்படி ஏன்னா இதுதான் நமக்கு ஸ்கோரிங் பேப்பர். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு. எந்தெந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பாடப்புத்தகத்துக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும், எந்த வகுப்பு இப்போ 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புன்னு இருக்குல்ல, எந்தெந்த வகுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அதில் எந்த டாபிக் ரொம்ப தெளிவாக படிக்கணும், எதில் அதிக மார்க் கொடுப்பாங்க, எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை லாஸ்ட்டாக படிக்கணும், எதை நீங்கள் படிக்கவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த சிலபஸ் இந்த பகுதி 2ல் இந்த முதன்மை தேர்வுக்கான தெளிவான வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த வீடியோ நம்ம தமிழ் மட்டும் பார்த்துருக்கோம். அதனால் தமிழ் படிங்க, முடிஞ்ச அளவுக்கு படிங்க. சரிங்களா? 6ஆம் வகுப்பில் 10ஆம் வரைக்கும் பள்ளி பாட புத்தகமே போதும். அதை தாண்டி வேறு சோர்ஸ் இந்த கண்ட மெட்டீரியலு அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா நீங்கள் போதும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் போலீஸ் எக்ஸாம் சம்மந்தமாக சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வு சம்மந்தமாக சரி, எது சம்மந்தமாகவும் சரி, போலீஸ் தேர்வுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு எது டவுட் வந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப வேலிடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோவே நம்ம போட்டலாம். சரிங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்த மாணவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நல்லா படிங்க. எக்ஸாம் வருது, செப்டம்பர் மாதம் எக்ஸாம் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, டிசம்பரில் எக்ஸாம், செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன், போலீஸ் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர், டிசம்பரில் தேர்வு நடக்குது. பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.